ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்களா? சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் இவ்வளோ நாள் வீடியோஸ் போட முடியல. இனிமேல் உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோஸ் வரும். இது வரைக்கும் பேஷனாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, ஹெல்த் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். ஓகேங்களா? அதனால தான் நான் சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிட்டேன்னே சொல்லலாம். ஓகே, இனிமேல் நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்கலாம். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா டெட்லாக். டெட்லாக் அப்படின்னாவே நமக்கு தெரியும். ஓஎஸ்ல ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுலேருந்து நிறைய நமக்கு சம் நியூமெரிக்கல் கான்செப்ட்ல நமக்கு கொஷின்ஸ் வரதுக்கு நிறைய இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தியரியாவும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கும் இந்த கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? டெட்லாக் வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோஸ் நீங்க பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு டெட்லாக்ல நியூமெரிக்கல் அண்ட் கான்செப்ட் எது கேட்டாலுமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? டெட்லாக் இன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். டெட்லாக் அதுலயே உங்களுக்கு மீனிங் இருக்கு பாத்தீங்களா? டெட்லாக் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன, ஒரு இடத்துல லாக் ஆயிருது. நம்ம திரும்ப அந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஒரு இடத்துல நம்ம லாக் பண்ணி இருக்கிற மாதிரி தான் டெட்லாக். ஓகேங்களா? தட்ஸ் த சிச்சுவேஷன். So deadlock refers the situation no process that can be in a multiple process system. அதாவது அந்த மல்டி ப்ராசஸ் சிஸ்டத்துல எந்த ப்ராசஸுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஃபர்தரா. அதுதான் வந்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா டெட்லாக்னு சொல்றோம். இது எங்க அக்கர் ஆகுது அப்படின்னா டூ மோர் என்டிட்டிஸ். அதாவது எப்படின்னா ஓஎஸ்ல, அதாவது ஒரு ப்ராசஸ்க்கு நமக்கு ஓஎஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ப்ராசஸ் இருக்கும், அதுக்கான ரிசோர்ஸ் வரும். ஓகேங்களா? அந்த ரிசோர்ஸை நம்ம அலர்ட் பண்ணி அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதனோட ஒர்க்கை முடிஞ்ச உடனே என்ன பண்ணும், ரிசோர்ஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஓஎஸோட ஒர்க். ஸோ ஒரு ப்ராசஸ்க்கு எந்த ரிசோர்ஸ் வேணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பிரிண்டர் வேணும் அப்படின்னா அந்த பிரிண்டரை அலர்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் இல்ல எனக்கு அவுட்புட்க்கு மானிட்டர் வேணும் அப்படின்னா அந்த ரிசோர்சஸ் இது பண்ணும். இல்ல கீபோர்டு இன்புட்க்கு வேணும்னா ரிசோர்ஸ், அந்த மாதிரி அந்த ரிசோர்சஸை எடுத்து அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த யூசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்கறது தான் வந்து ஓஎஸோட ஒர்க். ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸை அலாட் பண்றப்போ நமக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த ரிசோர்ஸுக்காக இந்த ப்ராசஸ் வந்து அதாவது இன்டெஃபினிட்லி, அதாவது இன்ஃபினிட்டிவ் டைம் வந்து நமக்கு வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும் அந்த ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ரிசோர்ஸ் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இன்னொரு ப்ராசஸ் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ராசஸ் வந்தாதான் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட்டிங் டைம் வந்து அன்லிமிட்டடா அது வெயிட் பண்ணிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம டெட்லாக் வந்து அக்கர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது எப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். டெட்லாக் காரணம் என்னென்ன டெட்லாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட், நம்ம அங்க சொன்ன மாதிரி ஒரு ரிசோர்ஸ்க்கு ரெக்வெஸ்ட் கொடுப்போம். அப்புறம் அந்த ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி அதனோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ரிசோர்ஸஸை ரிலீஸ் பண்ணிடுவோம். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து ரெக்வெஸ்ட், யூஸ், ரிலீஸ். இந்த 3 மட்டும் தான் நம்ம ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல பண்ற போறோம். அதுதான் ஒர்க். எல்லாத்துக்கும் கரெக்டா கரெக்ட் டைம் இல்ல ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு எந்தெந்த ரிசோர்ஸ் தேவைப்படுதோ அந்த டைமுக்கு நம்ம ஸ்பிளிட் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணுன்னு சொல்றது நமக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட ஒர்க். ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு டெட்லாக் அக்கர் ஆக்கிறதுக்கு ரொம்ப நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா சம் ப்ராசஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம் ஒரு ரிசோர்சஸ். ஓகேங்களா? ஆனா அதர் ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் இந்த ரிசோர்ஸை எப்ப கொடுக்கும், நம்ம எப்ப ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா அது பாத்தீங்கன்னா லாங் டைம் எடுத்துக்கும். இல்ல அது இன்னொரு ப்ராசஸ் வந்தாதான் இதையே கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிறது ரிசோர்சஸ். அதாவது நமக்கு தேவையான ரிசோர்சஸ்னா நத்திங் பட் இந்த பிரிண்டர் சொல்லலாம், கீபோர்ட், அண்ட் தென் உங்களுக்கு வேற என்னென்ன ரிசோர்சஸ், அதாவது மெமரி, இது எல்லாமே வந்து நமக்கு ரிசோர்சஸ் சொல்லலாம். ப்ராசஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு ப்ராசஸ் நமக்கு சம்டைம்ஸ் நம்ம சிஸ்டத்துல கொடுக்கறதா ப்ராசஸ். ஸோ இதுல 2 நோட் பண்ண வேண்டி இருக்குது. இதுல வந்து இன்னொரு டாபிக் இருக்கு, அதை பின்னாடி நான் சொல்றேன் என்னன்னு அப்படிங்கிறது. இப்போ இந்த கான்செப்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல எப்படி டெட்லாக்னா இந்த ரிசோர்ஸ் வந்து இந்த R1 அப்படிங்கிற ரிசோர்ஸ், R1 நம்ம ஷார்ட்டா வச்சுக்கலாம், இது R2 வச்சுக்கலாம், இது வந்து ப்ராசஸ் 1, அது ப்ராசஸ் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த R1 வந்து R1 ரிசோர்சஸ் வந்து ப்ராசஸ் 1க்கு, அப்போ ப்ராசஸ் 1 வந்து R1 வச்சுட்டு ரன் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆனா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அதுக்கு R2 தேவை.
ஓகேங்களா? R2ங்கிற ரிசோர்ஸஸ் தேவை. 2 ரிசோர்ஸஸ் இருந்தா தான் அந்த ப்ராசஸ் 1 வந்து கம்ப்ளீட் ஆகும். ஆனா, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, R2 நம்ம யாருக்கு குடுத்துட்டோம் அப்படின்னா, ப்ராசஸ் 2க்கு குடுத்துட்டோம். அண்ட் தென் ப்ராசஸ் 2 வந்து யார் வேணும்? R1. ஸோ இங்கேயும் ப்ராசஸ் 2க்கு R1, R2 2மே இருந்தா மட்டும் தான் இதனால அ என்ன பண்ண முடியும்? ப்ராசஸ கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இது வந்து R1க்கு வெயிட் பண்ணுது. இங்க பாத்தீங்க ப்ராசஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா R2க்கு வெயிட் பண்ணுது. ஸோ 2 ப்ராசஸ்மே இருந்தா தான் இந்த ப்ராசஸ் 1 கம்ப்ளீட் ஆக முடியும். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா, இந்த 2 பேர் வந்து ஒவ்வொரு ரிசோர்ஸஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கறனால, இதுக்கு எந்த ஒரு ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா, ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ரிசோர்ஸஸ ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப அதர் ப்ராசஸ் வந்து நமக்கு இதாகும். ஸோ இந்த மாரி இருக்கிற சிச்சுவேஷன் தான் வந்து நமக்கு டெட்லாக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. டெட்லாக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, டெட்லாக் வந்து என்னன்னா 4 கண்டிஷன்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். டெட்லாக் அக்கர் ஆகறதுக்கு ஒரு 4 கண்டிஷன்ஸ் வந்து இது ஹோல்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, அந்த டைம்ல சைமல்டேனியஸ்ல இது நடக்குது. இந்த 4 கண்டிஷன்ஸும் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த சிச்சுவேஷன் வந்து டெட்லாக் அக்கர் ஆகும்னு சொல்லுவோம். அந்த என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ பிரிமிஷன், சர்க்குலர் வெயிட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 4 காரணங்கள் மட்டும் தான் நமக்கு டெட்லாக் அக்கர் ஆகும். இது ஏன் காஃப்மேன் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இவரு காஃப்மேன் அப்படிங்கிறவங்க தான் வந்து நமக்கு இத வந்து டெவலப் பண்ணது. இந்த தியரி ஆஃப் டெட்லாக்க கொண்டு வந்ததே அவர்தான். ஓகேங்களா? ஸோ 1971ல எட்வர்ட் ஜி காஃப்மேன் அப்படிங்கிறவரும், மெல்வின் அண்ட் அரேசல் இவங்க 3 பேரும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தியரி ஆஃப் டெட்லாக்ஸ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் மெயினான ஆள் யார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, காஃப்மேன் தான். ஸோ அதனால இத வந்து காஃப்மேன் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இல்ல டெட்லாக்குக்கு நம்ம என்னென்ன நெசசரி கண்டிஷன்ஸ்ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? இது 2 கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. காஃப்மேன் அப்படின்னா வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. இந்த 4 கண்டிஷன்ஸ். ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ பிரிமிஷன் அண்ட் சர்க்குலர் வெயிட். இந்த 4 கண்டிஷன்ஸ் அக்கர் ஆச்சு சைமல்டேனியஸ்ல அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா அந்த சிச்சுவேஷன் வந்து டெட்லாக் வேற அந்த டெட்லாக்க அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்றதுங்கிறத நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். பட் டெட்லாக் அக்கர் ஆயிருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 4 கண்டிஷன்ஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ 1971ல காஃப்மேன்ங்கிறத டெவலப் பண்ணாரு. கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? டெட்லாக். டெட்லாக்ன்னு நம்ம சொன்ன மாரி மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிசோர்ஸ் ஹெல்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி ஒன் ப்ராசஸ். அதாவது ஷார்ட்டா சொல்லணும்னா நான் ஷேரபிள். ரிசோர்ஸஸ ஷேர் பண்ணவே பண்ணாது. தான் மட்டுமே வச்சிருக்கும். அதுதான் வந்து நான் ஷேரபிள். ஓகேங்களா? அதுதான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஓகேங்களா? யாருக்குமே ஷேர் பண்ணாது. அந்த ரிசோர்ஸ் நான் வச்சிருந்தேன்னா, நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வேலை முடிஞ்சா தான் நான் அடுத்தவங்களுக்கு தருவேன். அதுதான் வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஹோல்ட் அண்ட் வெயிட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இப்ப லாஸ்ட்டா பார்த்தோம்ல ஒரு எக்ஸாம்பிள் அது மாரி தான். ஒரு ரிசோர்ஸஸ நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப P1 வந்து அ ஒன் செகண்ட். ஆ P1 வந்து R1 வச்சிருக்கு. R1ங்கிற ரிசோர்ஸ் இருக்கு. பட் அதுக்கு P2ங்கிறது R2 ரிசோர்ஸ் தேவை. ஆனா இந்த R2 வந்து வேற ஒரு ப்ராசஸ்க்கு ஹோல்ட் ஆயிருக்கும். சோ அதான். சோ வெயிட்டிங் ஃபார் சம் ரிசோர்ஸ். ஒரு ரிசோர்ஸஸ ஹோல்ட் பண்ணிருக்கும். இன்னொரு ரிசோர்ஸஸ்க்கு வெயிட் பண்ணுது. சோ இதுதான் வந்து ஹோல்ட் அண்ட் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நோ பிரிமிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க CPU ஷெட்யூலிங்லயே பார்த்திருப்பீங்க. பிரிமிஷன் ஷெட்யூலிங், நோ பிரிமிஷன் அதுல என்னன்னு சொல்லி பார்த்தோம். சோ நோ பிரிமிஷன் அப்படின்னா யாருக்குமே தராது. அதாவது நோ ஃபோர்ஸிபிலி ரிசோர்ஸ் ரிலீஸ். ஓகேங்களா? அது எப்படின்னா, தான் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி, அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் தான், நான் அடுத்தவங்களுக்கு தருவேன். எனக்கு லாங் டைம் எடுத்துக்கலாம். அவனுக்கு ஒன்ஸ் இப்போ ஒரு P1 ப்ராசஸ் வந்து 10 மினிட்ஸ் எடுத்துக்குது. P2 வந்து 1 மினிட் அப்படின்னாலும், நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த P1 ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் அலாட் ஆயிருக்கா? ஆனா P2 வந்து ஹை பிரியாரிட்டியாவே இருந்தாலுமே, இது வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ, அந்த கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும். இதுதான் வந்து நோ பிரிமிஷன். அண்ட் தென் சர்க்குலர் வெயிட் சேம். அதாவது இப்போ வந்து இங்க P1, இங்க R1 இருக்கு. இங்க P2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். P1 R2 அண்ட் தென் P2. ஓகேங்களா? P1க்கு வந்து R2 ரிசோர்ஸ் தேவை. R2 வந்து P2க்கு போகுது. P2 வந்து R1க்கு. சோ R1க்காக வெயிட் பண்ணுது. R1 யாருக்கு அசைன் பண்ணிருக்காங்க? P1க்கு. இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஃபார்ம்ல நமக்கு ஒரு சைக்கிள் ஃபார்முலேட்ல இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் வந்து சர்க்குலர் வெயிட். ஓகேங்களா? இவங்களுக்காக இந்த P1க்காக P2 வெயிட் பண்ணும். ஆனா P2க்கு வந்து R1 வேணும். அந்த மாதிரி சர்க்குலர் ஃபார்ம்ல நமக்கு ஒரு சைக்கிள் ஃபார்ம்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அதுதான் வந்து சர்க்குலர் வெயிட்டோட கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? சோ இந்த 4 கண்டிஷன்ஸும் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? டெட்லாக் இருக்குன்னு அர்த்தம்.
ஓகே. ஃபர்ஸ்ட் அதே தான் இங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குடுத்திருக்கேன். ஒன்லி ஒன் ப்ராசஸ் கேன் யூஸ் த ரிசோர்ஸ் அட் எ கிவன் டைம். இதுதான் கீவேர்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த கீவேர்ட் இருக்கிறத வச்சு நீங்க அவங்க 1 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா, ஒன்லி ஒன் ப்ராசஸ் எந்த கண்டிஷன்ஸ்ல வரும்னு கேட்டாங்க அப்படின்னா, நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் தான். ஸோ இன்னொரு கீவேர்ட் என்ன நான் ஷேரபிள். ஓகேங்களா? அந்த ரிசோர்ஸஸ வந்து ஷேர் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன். P1 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு. P2ங்கிற ப்ராசஸ் இருக்கு. R1ங்கிறது வந்து ரிசோர்ஸ். ஸோ P அப்படின்னு நம்ம குடுத்திருந்தோம்னா எந்த இடத்துலயும் அது ப்ராசஸ். R அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிசோர்சஸ். ஓகேங்களா? ஸோ இங்க P1, P2 2 ப்ராசஸ் இருக்கு. R1ங்கிற ரிசோர்சஸ் இருக்கு. ஓகே. இப்ப பாருங்க R1 வந்து P1க்கு அசைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஆனா P2க்கு R1 வேணும். இங்க P1 கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் R1 ரிலீஸ் பண்ணாது. சோ அப்ப P1 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் R1 ரிலீஸ் பண்ணும். R1 ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் P2க்கு அதை அசைன் பண்ண முடியும். சோ இதுதான் வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். Next, hold and wait. So, a process is holding at least one resource at a time and waiting acquire other resources. ஓகேங்களா? சம் ப்ராசஸ்க்காக சேம் அதே மாதிரி தான் இங்க ஒரு ப்ராசஸ் தான் இருக்கு. 2 ரிசோர்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இங்க P1 வந்து R1 வச்சு ரிசோர்சஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அது ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு R2 தேவை. ஸோ R2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது ஹோல்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? இது வந்து R2 வேணுங்கிற அந்த ரிசோர்சஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ இதுதான் ஹோல்ட் அண்ட் வெயிட் கண்டிஷன். நெக்ஸ்ட் நோ பிரிமிஷன். ரிசோர்ஸ் கேனாட் பி டேக்கன் ஃப்ரம் ப்ராசஸ் அன்லெஸ் ப்ராசஸ் ரிலீஸ். எஸ் அதான் சொல்றாங்க இல்லையா, ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம ரிசோர்ஸ் இது அலாட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த ரிசோர்ஸஸ் ரிலீஸ் பண்ணாது. அதே தான் இங்க பாருங்க. P1, P2 2 ப்ராசஸ் இருக்கு. R1, R2 2 ரிசோர்சஸ் இருக்கு. R1 வந்து P1க்கு அசைன் பண்ணியாச்சு. ஆனா அவருக்கு R2ங்கிற ரிசோர்சஸ் தேவைப்படுது. ஆனா R2 யாருக்கு கொடுத்திருக்காங்க? P2க்கு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த P1 இதுக்கு ரெக்வஸ்ட் போதா, இவங்க இந்த ஒர்க்கை முடிச்சிட்டு R2 கொடுத்தாதான் இவங்க வந்து P1 வந்து R2 எடுத்துட்டு நமக்கு கம்ப்ளீட் பண்ணும். சோ இதுதான் வந்து நோ பிரிமென்ஷன். சர்க்குலர் வெயிட் சேம் நம்ம சொன்னதே சர்க்குலர் ஃபேஷன், அதாவது சர்க்குலர் ஃபார்ம்ல ஒரு சைக்கிள் ஃபார்ம்ல நமக்கு ஒரு சைக்கிள் ஃபார்ம்ல வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து சர்க்குலர் வெயிட். ஓகேங்களா? சோ ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்கணும். எஸ் சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து சர்க்குலர் வெயிட்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க இதுல R1, R2 இருக்கு. ரிசோர்சஸ் P1, P2 ப்ராசஸ் இருக்கு. இங்க பாருங்க R1 இப்படி போட்டிருந்தா என்ன அர்த்தம்? அசைன். சோ அசைன் பண்ணிட்டாங்க. பட் இங்க வந்து இந்த மாதிரி ஏரோ இங்க இருக்கு அப்படின்னா வெயிட். ஓகேங்களா? அதாவது நான் இன்னொரு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. அதாவது ரிசோர்சஸ்ல இருந்து ப்ராசஸ்க்கு ஏரோ மார்க் போச்சு அப்படின்னா அது அசைன் அர்த்தம். அசைன் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அதே ப்ராசஸ்ல இருந்து ரிசோர்சஸ் போச்சு அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா வெயிட். ஓகேங்களா? வெயிட் பண்ணதுன்னு அர்த்தம். எஸ் சோ இங்க வந்து P1க்கு வந்து R1 வந்து அசைன் பண்ணிருக்கு. சோ R2ங்கிறது என்ன அப்படின்னா R2க்காக P1 வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா R2 யாருக்கு அசைன் பண்ணிருக்காங்க? P2க்கு அசைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இவங்களுக்கு யார் வேணும்? R1 வேணும். சோ அப்பதான் கம்ப்ளீட் ஆகும். இது பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ஃபார்மேட்ல உங்களுக்கு இருக்கும். இப்படி வந்து இவங்களுக்குள்ள அப்படியே ஒரு சர்க்குலர் ஃபார்மேட்ல ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகும். சோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்க்குலர் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அதான் இங்க கொடுத்திருக்காங்க. இன் ஒன்லி ஹேப்பன்ஸ் when there is a process which are waiting for other resource to finish. அவங்க finish பண்ணிட்டு தந்தாதான் நம்ம பண்ண முடியும். ஆனா நம்ம பண்றது இன்னொரு ப்ராசஸ், அவங்க இன்னொருக்கு அசைன் பண்ணிருப்பாங்க. சோ சர்க்குலர் ஒரு சைக்கிள் ஃபார்ம்ல நமக்கு இருக்கிறதா சர்க்குலர் வெயிட். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல R1 சோ R1 வந்து P1க்கு அசைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க. இப்படி போடுறேன். P1க்கு யார் அசைன் பண்ணிருக்காங்க? R1. ஓகேங்களா? அண்ட் தென் ஆனா P4 வந்து P2 எங்க? P2க்கு பாத்தீங்க அப்படின்னா ஓகே R2 அசைன் பண்ணிருக்காங்க. ஆனா R2 வந்து என்ன ஆகுது? P1க்கு வெயிட் பண்ணுது. P1க்கு வேணும். அண்ட் தென்
P3க்கு பாத்தீங்கன்னா R3 அசைன் பண்ணிட்டாங்க. அந்த R3 வந்து P2க்கு வேணும். அண்ட் தென் P4க்கு பாத்தீங்கன்னா R4 அசைன் பண்ணிருக்காங்க. ஆனா P3க்கு R4 வேணும். R4க்கு என்ன வருது? மறுபடியும் P1 வேணும். சோ இந்த மாதிரி P1க்கு R1 அசைன் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கு நீடட் வந்து எதுக்கு? R2 வேணும். அதே P2க்கு R2 அசைன் பண்ணிருக்காங்க. அதுக்கு தேவை R3 ரிசோர்சஸ் 3 வேணும். P3க்கு வந்து R3 அசைன் பண்ணிருக்கோம். பட் அதுக்கானது R4 தேவைப்படுது. அண்ட் தென் P4க்கு R4 அசைன் ஆயிருக்கு. ஆனா இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா P1 தேவைப்படுது. சோ இப்படி ஒரு சைக்கிள் ஃபார்மேட்ல நமக்கு ஒரு டெட்லாக் அக்கர் ஆகுது அப்படின்னா அது சர்க்குலர் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதுல மெயினா நமக்கு டெட்லாக் இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து இந்த கிராஃப் மூலியமா RAG அதாவது ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் மூலியமா நம்ம ஈஸியா டயக்ராமேட்டிக்கா நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி அப்படின்னா RAG அப்படின்னா என்னன்னா ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிசோர்சஸ் அலோகேட் பண்றதுக்கு. இப்ப இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் RAG கிராஃப் தான். ஓகேங்களா? சோ அத வச்சு நம்ம ஈஸியா டெட்லாக் இருக்கா அப்படிங்கறத நம்ம சிஸ்டம் மூலியமா நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே. இதுல பாருங்க a director graph used to represent the state of process and resources in a system. இது வந்து ஒரு director graph. director graphனு நமக்கு தெரியும். director undirector graph தெரியுங்களா? எஸ் director graphனா ஏரோ மார்க் மென்ஷன் பண்ணியிருக்கிறது director. இந்த டைரக்ஷன்ல தான் போகணுங்கிறத அந்த கிராஃப்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாருங்க இந்த ஏரோ மார்க்ஸ் இங்க இருக்கு ஏரோ மார்க்ஸ். சோ இது வந்து டைரக்டர். உங்களுக்கு தெரியும் அன்டைரக்டர் கிராஃப்னா என்னன்னு தெரியும் இல்லையா? சோ டைரக்டே அதாவது AB இப்படி இருக்குன்னா அது வந்து ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். பட் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனுமே நமக்கு குறிக்காது. ஓகேங்களா? ஏரோ மார்க் இருக்காது. சோ அது வந்து அன்டைரக்டட் கிராஃப். சோ டைரக்டட் கிராஃப் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் த ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸ் அண்ட் ரிசோர்சஸ். ஓகேங்களா? அந்த ரிசோர்சஸ்க்கு எந்த ப்ராசஸ்க்கு எந்த ரிசோர்ஸ் அலாட் ஆயிருக்கு இல்ல எதுக்கு வெயிட் பண்ணுது அப்படிங்கறத அந்த டைரக்டர் கிராஃப் மூலியமா நமக்கு தெரிஞ்சுக்கிறது தான் ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப். இதனோட காம்போனன்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்னென்னன்னா 3 காம்போனன்ட்ஸ். ஒண்ணும் இல்ல ப்ராசஸ் ரிசோர்ஸ் எட்ஜஸ். ப்ராசஸ்க்கு நம்ம என்ன சொன்னோம்? P அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வேணும்னா P1 P2 அதே ரிசோர்சஸ்க்கு R நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். சோ எட்ஜஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஏரோ மார்க் கொடுக்கிறது எட்ஜஸ். இதுல ரிக்வெஸ்ட் அண்ட் அசைன்மெண்ட் எட்ஜ்னு 2 டைப் ஆஃப் எட்ஜஸ் சொல்லலாம். ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா நான் லாஸ்டா சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராசஸ்ல இருந்து ரிசோர்சஸ்க்கு ஒரு ப்ராசஸ்ல இருந்து ரிசோர்சஸ்க்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அந்த ரிசோர்சஸ் வேணும் அப்படின்னா ப்ராசஸ்ல இருந்து ரிசோர்சஸ்க்கு ஏரோ மார்க் இருந்துச்சுன்னா அது வந்து ரெக்வெஸ்ட். அதுவே ரிசோர்சஸ்ல இருந்து ப்ராசஸ்க்கு போச்சு அப்படின்னா அது அசைன்மெண்ட். சோ ரிசோர்சஸ நான் எந்த ப்ராசஸ் கொடுத்திருக்கேன் அப்படிங்கறத வந்து நம்ம அசைன்மெண்ட் எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். சோ இது ரெண்டு இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. MCQல கண்டிப்பா கேட்பாங்க. சோ ப்ராசஸ்ல இருந்து ரிசோர்சஸ் போச்சு அப்படின்னா அது ரெக்வெஸ்ட். அதே ரிசோர்சஸ்ல இருந்து ப்ராசஸ் போச்சு அப்படின்னா அது அசைன்மெண்ட் எட்ஜ். ஓகேங்களா? ஓகே. இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது? RAGல டெட்லாக் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னா சைக்கிளிக் டைரக்ஷன் தான். எப்ப அப்படின்னா இஃப் த கிராஃப் இஸ் நோ சைக்கிள் எந்த சைக்கிளுமே இல்ல டைரக்டா இப்ப இங்க எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க ஒன்னு போடுறேன். P1 ப்ராசஸ் அண்ட் தென் ரிசோர்சஸ் R1 இருக்கு. அடுத்தது இங்க ஒரு ரிசோர்சஸ் R2 இருக்கு. இங்க P2 ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா நான் P1 அசைன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் தென் இவங்க வந்து இவங்களுக்கு P2 இங்க அசைன் ஆயிருக்கு. ஓகே. இது வந்து கேக்குது. இந்த மாதிரி எந்த சைக்கிளுமே இல்லாம இருக்கு அப்படின்னா ஓகேங்களா? எந்த சைக்கிள் இப்ப R1 R2 அதுக்கு இருக்கு. சோ இவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல இருக்கு. ஓகே. இப்போ P1க்கு வந்து R1 தேவைப்படுது. பட் R1, R2 யாருக்கு அசைன் பண்ணியிருக்காங்க? P2. சோ P2 ஓட வொர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் R1 ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு P1 வொர்க் ஆகும். சோ இதுல எந்த சைக்கிளுமே ஃபார்ம் ஆகல. சோ அதனால டெட்லாக் கிடையாது. அதே சைக்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதாவது சிங்கிள் இன்ஸ்டன்ஸ், மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். சிங்கிள் இன்ஸ்டன்ஸ்னா ஒரு ரிசோர்ஸ்க்குள்ள ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதே ஒரு ரிசோர்ஸ்க்குள்ள மோர் தென் இருக்கு அப்படின்னா அது மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் இருக்கப்போ சைக்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா டெட்லாக். அதே மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் இருக்கப்போ சைக்கிள் இருந்தா அதாவது மே லீட் டு டெட்லாக். அதாவது கண்டிப்பா நமக்கு டெட்லாக் அக்கர் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? சோ மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் இருக்காங்க. சோ ஒரு ரிசோர்ஸ் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் இருக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் இன்னொன்னுக்கும் இன்னொன்னு திரும்ப நம்ம வேற ஒண்ணுக்கும் அசைன் பண்ண முடியும். சோ அதனால வந்து இதுக்கு வந்து டெட்லாக் அக்கர் ஆகும் நம்ம ஷியோரா கேரண்டியா சொல்ல முடியாது. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இதுதான் வந்து அதுக்கான கிராஃப். அதாவது அது இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராசஸ வந்து நம்ம எப்பயுமே எப்படி சர்க்குலர் ஃபார்ம்ல குடுப்போம். ரிசோர்ஸஸ வந்து நம்ம ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல குடுப்போம். ஸோ சர்க்குலர் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அது ப்ராசஸ். ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா அது ரிசோர்ஸஸ ஸ்பெசிஃபை பண்ணும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். ஸோ இங்க ஏன் டெட்லாக் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P1 வந்து ரெக்வெஸ்ட் குடுத்திருக்கு R2க்கு. பட் R1 வந்து இங்க அசைன் ஆயிருக்கு. ஓகே. அதே P2 பார்த்தீங்கன்னா, R2 அசைன் ஆயிருக்கு. பட் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, R1 வேணும். ஸோ R1க்கு ஒரு ரெக்வெஸ்ட் குடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப R1ம் R2ம் இருந்தா தான் P2 ரன் ஆகும். அதே மாரி P1 வந்து R1 R2 இருந்தா தான் அதுவும் ரன் ஆகும். ஸோ இந்த டைம் தான் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, டெட்லாக் அக்கர் ஆகுது. ஸோ அத இந்த ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் மூலியமா நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நியூமெரிக்கல்ஸ் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அதுலருந்து கான்செப்ட் தான் கேட்பாங்க. இது மாரி டெட்லாக் அப்டின்னா மோஸ்ட்லி இப்ப வந்து நியூமெரிக்கல் சம்ஸ் தான் அதிகமா வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். த சிஸ்டம் ஹாஸ் 6 identical resources and n process complete for them. Okay. Each process can request at most 2 resources. Which of the following values of n would be lead the deadlock? ஓகேங்களா? அதாவது டெட்லாக் வரதுக்கு எத்தனை இது வந்து வேணும்? நம்பர் ஆஃப் ப்ராசஸ் எத்தனைன்னு கேக்குறாங்க. இதுக்கு ஒரு மெயின் ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா r greater than or equal to p m minus 1 plus 1. இந்த ஃபார்முலாவை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சம்க்கு இந்த ஃபார்முலா வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கால்குலேட் பண்ணி போட்டுடலாம். அது எப்படி போறதுன்னு நான் சொல்றேன். ஆர் அப்படிங்கிறது என்னன்னா நத்திங் பட் ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிசோர்சஸ். அதே பி அப்படிங்கிறது என்னன்னா ப்ராசஸ். எம் அப்படிங்கிறது என்னன்னா மேக்சிமம் எவ்வளவு தேவைப்படுது, மேக்சிமம் நீடட். ப்ராசஸ் எவ்வளவு ரிசோர்சஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? மேக்சிமம் நீட் ரிசோர்சஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் 3. இது இந்த இதுல குடுத்திருக்காங்களா? எஸ். ஆர் அப்படிங்கிறது வந்து ரிசோர்சஸ். அப்ப ஆர். ஓகேங்களா? என் ப்ராசஸ். சோ நமக்கு தெரியாது. ப்ராசஸ் என்னன்னு தெரியாது. அததான் இப்ப கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அட்மோஸ்ட் எத்தனை வேணும்? ஒரு ப்ராசஸ்க்கு எத்தனை வேணும் அப்படின்னா அப்ப மேக்சிமம் நீடு குடுத்துட்டாங்க. சோ இத இந்த இதுல அப்ளை பண்ணுனா நமக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர் என்ன? 6. கரெக்ட். 6 greater than or equal to ப்ராசஸ் நமக்கு தெரியாது. சோ அத Pன்னு வச்சுக்கலாம். Nன்னு வச்சுக்கலாமா? ஓகே. ப்ராசஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. மேக்ஸிமம் நீட் எவ்வளோ? 2 minus 1 plus 1. So 6 greater than or equal to n. 1 தான். So plus 1. So 6 greater than or equal to n plus 1. இது இந்த லைட் நம்ம கொண்டு போனோம்னா அப்ப என்னோட வேல்யூ என்ன வரும்? சரி இந்த பக்கம் வச்சுக்கலாம். 5. ஸோ ஒன்னு 5ஓட அதிகமா இருக்கணும். இல்ல 5ஓட கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? இது டெட்லாக் ஃப்ரீக்கு. ஆனா இங்க நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? குட் லீட் த டெட்லாக். அப்போ இதுல எது கம்மியா இருந்தா அப்ப இதுல இருந்து ஒன்னு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது டெட்லாக் கண்டிப்பா அக்கர் ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப இதுல வந்து ஒன்னுக்கு மைனஸ் பண்ணிக்கணும். இப்ப 5 minus 1 எவ்வளவு வருது? 4. சோ 4 தான் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா 4 ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா டெட்லாக் கண்டிப்பா வரும். ஓகேங்களா? சோ 5ஓட கம்மியா இருக்கணும். So 4 is the answer. ஓகேங்களா? இப்ப பாருங்க எக்ஸாம்பிளுக்கு 4 ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. P1, P2, P3, P4. 2 அப்படின்னு வச்சோம்னா இங்கேயே நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுது. அப்போ 3 ப்ராசஸ் இருக்கிற வரைக்கும் சேஃப். ஏன்னா 2 மேக்ஸிமம் இருக்கிறப்போ 6 ரிசோர்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப 4ங்கிறப்போ நமக்கு இங்க 10ல. சோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? லீட் டு டெட்லாக் தான் கேட்டிருக்காங்க. சோ அதனால 4 ப்ராசஸ் இருந்தாதான் நமக்கு வந்து என்ன சொல்றது? டெட்லாக் அக்கர் ஆகும். Okay. Next sum. What is the minimum number of resources required? Minimum number of resources எவ்வளவு தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. Deadlock never occur. ஓகேங்களா? அக்கர் ஆகாம எத்தனை நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ் தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் கரண்ட் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க P1, P2, P3 அண்ட் சிஸ்டம் ஹூ மேக்ஸிமம் டிமாண்ட் ரிசோர்சஸ். ஸோ 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. அதாவது P1, P2, P3 3 ப்ராசஸ் இருக்கு. அதனோட டிமாண்ட்ஸ் எவ்வளோ ரிசோர்சஸ்?
குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்க அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி போட்டாலும் சரி, அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இதுல என்ன பண்ணலாம்னா, ஒரே ஒரு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் இருக்கிறதுல 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி தேர்ட்ல அடுத்தடுத்து இருக்கிறது எல்லாத்துலயுமே 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வர ப்ராசஸ அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ 3 இங்க என்ன வரும்? 4 - 3 அதுவும் தான். இங்க வந்து 4 வரும். அப்ப இத ஆட் பண்ணுங்க. இத எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 7 7 + 3 10. ஸோ 10 வந்து மினிமம் ரிசோர்சஸ் இருக்குது அப்படின்னா, அது கண்டிப்பா டெட்லாக் நெவர் அக்கர். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 10. புரியுதுங்களா? ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ அப்படியே வச்சுக்கோங்க. எவ்வளோ குடுத்துருக்காங்களோ அந்த மேக்ஸிமம் நீட அப்படியே வச்சுக்கோங்க. இது ஷார்ட்கட். ஏன்னா நீங்க உட்கார்ந்து ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டுட்டு இருக்க டைம் இருக்காது. ஸோ அதனால இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்குரிய மேக்ஸிமம் நீட அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து எத்தன ப்ராசஸ் வந்தாலும் அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர இத வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா, எவ்வளோ வருதோ அதுதான் மினிமம். சப்போஸ் மேக்ஸிமம் கேட்கிறப்போ மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இல்ல. மினிமம் தான். ஸோ அப்போ அதுல எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ். ஸோ 10 ரிசோர்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, இத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெட்லாக் அக்கர் ஆகாம நம்மளால சக்சஸா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட். கன்சிடர் எ சிஸ்டம் 3 ப்ராசஸ். அதே மாரி 3 ப்ராசஸ் குடுத்திருக்காங்க. 4 இன்ஸ்டன்ஸ் குடுத்திருக்காங்க. சேம் ரிசோர்ஸ் டைப். ஓகேங்களா? ஓகே. 3 ப்ராசஸ் 4 இன்ஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸ்னா ஓகே ரிசோர்சஸ் தான். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். நமக்கு அங்க அங்க என்ன கேட்டாங்க? மேக்ஸிமம் நம்பர் குடுத்துட்டு எத்தன ப்ராசஸ் வேணும்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் சம். ஓகேங்களா? 2வது டைப் பார்த்தீங்கன்னா, எத்தன ரிசோர்சஸ் மினிமம் வேணும்னு கேட்டாங்க. இது 3வது டைப் என்ன அப்டின்னா, உங்களுக்கு எவ்ளோ மேக்ஸிமம் நீட் வேணும்? 3 ப்ராசஸ் 4 இன்ஸ்டன்ஸ் இருந்தா மேக்ஸிமம் நீட் எவ்வளோ வேணும் அப்டின்னு கேட்கறாங்க. ஓகே. தி ரிசோர்ஸ் இன்ஸ்டன்ஸ் கேன் பி ரெக்வெஸ்ட் அண்ட் ரிலீஸ் ஒன்லி அட் எ டைம். ஒரே ஒண்ண தான் வந்து அட் எ டைம் வந்து ரிலீஸ் பண்ணுதாம். ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? அவாய்ட் டெட்லாக் அவாய்ட் பண்ணா என்ன இருக்கும்? சேம் அதே ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண போறோம். ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி -1 + 1. ஓகேங்களா? ஆர்னா எத்தனை ரிசோர்சஸ் இருக்கு? 4. இன்ஸ்டன்ஸ்னாலும் ரிசோர்சஸ்னாலும் சேம் தான். ஸோ 4. 4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எத்தனை? 3. மேக்ஸிமம் நீட் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? m - 1 + 1. ஸோ 4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3m - 3 + 1. ஸோ 4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3m - 2. ஸோ இது அப்படியே நம்ம இந்த பக்கம் கொண்டாந்தோம்னா 3m ஓகே -2 + 2 ஆயிரும். அப்ப 4 + 2 3m greater than or equal to 6. ஸோ அப்ப m equal to எத்தனை வரும்? 6/3. எஸ் 2. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு டெட்லாக் அவாய்ட் பண்றதுக்கு எத்தனை இருக்கணும் ரிசோர்சஸ்? 2. ஓகேங்களா? புரியுதா? இந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ப்ராசஸ் குடுத்து இன்ஸ்டன்ஸ் குடுத்துட்டு மேக்ஸிமம் எவ்வளவு தேவைப்படுதுன்னா, ஒரு ப்ராசஸ்க்கு 2 இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து அசைன் பண்ண முடியும். அப்படி இந்த அசைன் பண்ணோம்னா நமக்கு வந்து டெட்லாக் வந்து அவாய்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்க கான்செப்ட் வைஸ் போறீங்க அப்படின்னா P1, P2 அண்ட் தென் P3 அப்படி குடுத்தீங்க அப்படின்னா இப்போ 4 இன்ஸ்டன்ஸ்ங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் மினிமம் 1 குடுத்துக்கலாம். இன்னொன்னு எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்ப இதுக்கு குடுத்தோம் அப்டின்னா, இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இன்னொன்னு குடுப்பாங்க. ஸோ 3 + 1 அந்த மாரி நம்ம ஒவ்வொன்னுக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ குடுக்கலாம்னா 2 குடுக்கலாம். நீங்க அந்த கான்செப்ட் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுது அப்டின்னா, இந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணி போங்க. ஓகேங்களா? ஸோ டெட்லாக் அவாய்ட் ஆகாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எ டெட்லாக் இஸ் அன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சிச்சுவேஷன். எப்ப அக்கர் ஆகுது? இது வந்து கேட்ல கேட்டிருக்காங்க. கேட் கொஸ்டின்ஸ். எ ப்ராசஸ் terminates due to memory fault. memory faultனாலயா? A set of processes are permanently blocked. Each waiting for resources held by another process set. ஓகேங்களா? ஒரு permanently block ஆகுது. எப்போ? ஒரு ரிசோர்சஸ்க்காக இன்னொன்னு வந்து வெயிட் பண்றது. The CPU is overloaded with the runnable process. ஓவர்லோட்னாலயே நமக்கு டெட்லாக் ஆகுறதா? இல்ல a process is denied CPU time due to priority scheduling. அதனாலயான்னு கேட்காங்க. நமக்கு ஆஸ் யூசுவல் தெரியும். பெர்மனன்ட்லி பிளாக்டு. எப்ப? வெயிட்டிங் ஃபார் ரிசோர்சஸ். ஆனா அத வந்து இன்னொரு ப்ராசஸ் வந்து ஹோல்ட் பண்ணிருக்கு அப்படின்னா, ஹோல்ட் பண்ணிருக்குன்னா அதுதான் வந்து டெட்லாக் அக்கர் ஆகிற சிச்சுவேஷன். எஸ். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் a set of process is said to be deadlocked. இதான் அதே மாதிரி கொஸ்டின் தான். எந்த ப்ராசஸ்ன்னு கேக்குறாங்க. எவ்ரி ப்ராசஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் an event that can be one caused by another process. ஓகேங்களா, வெயிட்டிங் ஒரு ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுது. பட் அனதர் ப்ராசஸ் வந்து அதே டைம்ல இன்னொன்னு கேக்குது. ஒவ்வொரு ப்ராசஸ். ஸோ அட்லீஸ்ட் ஒன் ப்ராசஸ் இஸ் வெயிட்டிங். ஆல் ப்ராசஸ் share common resources. And then at least one process hold a resources and request another. இதுல எந்த ப்ராசஸ் வந்து டெட்லாக்? if every process waiting for, ஒவ்வொரு ப்ராசஸுமே எல்லாமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, இது வந்து டெட்லாக் அக்கராக ஒரு வாய்ப்பா அமையும். நெக்ஸ்ட் the four Hoffman conditions நமக்கு தெரியும். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்டு அண்ட் வெயிட் அண்ட் நோ ப்ரிவென்ஷன், சர்க்குலர் வெயிட். ஓகேங்களா, ஸோ 4 Hoffman கண்டிஷன்ஸ் தெரியும். இது வந்து நெசசரியா அண்ட் சஃபிஷியன்டா, அதனோட கண்டிஷன்ஸ் எப்படின்னு நம்ம பார்ப்போம். sufficient but not necessary, necessary but not sufficient, neither necessary or not. ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸும் வந்து நெசசரியா இருக்கணும், ஆனா சஃபிஷியன்டா இருக்க தேவையில்லை. ஓகேங்களா, நாட் சஃபிஷியன்ட். Which statement correctly describes Hoffman conditions? Any one condition alone can cause deadlock. All 4 conditions must hold simultaneously. Removing any one prevent deadlocks. Mutual exclusion and circular weight alone are sufficient. Hold and weight alone sufficient. இதை பார்த்தோன்னே நீங்க இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா கண்டிஷனும் நான் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ல கொடுக்குறப்பே உங்களுக்கு கொடுத்துருந்தேன். எல்லா கண்டிஷனும் சைமல்டேனியஸ்லா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறப்ப தான் நமக்கு டெட்லாக் வந்து இந்த கண்டிஷன்ஸ்ல அக்கர் ஆகும். ஓகே, அதனோட ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். நத்திங் பட் மியூச்சுவல் அட்லீஸ்ட் ஒன் ரிசோர்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஒன்லி ஒன் ரிசோர்சஸ் ஆல் நான் ஷேரபிள் வந்துச்சுன்னா அது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரிண்டர். நம்ம பிரிண்டர் வந்து ஒரே ஒரு, அதாவது எத்தனை கொடுத்தாலும் அட் அ டைம்ல நமக்கு ப்ராசஸ் பண்றது ஒன்று தான். ஓகேங்களா, ஹோல்ட் அண்ட் வெயிட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ப்ராசஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு ரிசோர்சஸ், ஆனா இன்னொன்னு வெயிட் பண்ணும். ஸோங்களா, அதுதான் வந்து ஹோல்ட் அண்ட் வெயிட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஹோல்ட்ஸ் த ஃபைல் லாக். ஓகேங்களா, அண்ட் வெயிட் ஃபார் டேட்டாபேஸ் கனெக்ஷன். டேட்டாபேஸ் கனெக்ஷன் கொடுத்தாதான் நம்ம ஃபைல்ல இருக்கிறத எடுக்க முடியும். ஆனா அந்த ஃபைல் வச்சிருக்கு, பட் டேட்டாபேஸ் கனெக்ஷன் இல்ல, அதுதான் வந்து ஹோல்ட் அண்ட் வெயிட். நோ ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ரிசோர்சஸ் கேன் நாட் பி ஃபோர்ஸபிளி டேக்கன். ஓகேங்களா, அது அதுவா அந்த ப்ராசஸ் முடிச்சு நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்ம அடுத்தது ரிசோர்சஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ மெமரி அலோகேட்டட் டு த ப்ராசஸ் கேன் நாட் பி டேக்கன் அன்டில் இட் ஃபினிஷ். ஓகேங்களா, மெமரி ஒரு சேவ் பண்றதுக்கு நம்ம மெமரி எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த மெமரி ஃபுல்லா அது எல்லா ப்ராசஸும் கொடுத்து முடிச்சு சேவ் ஆகி ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த மெமரியை ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த நோ ப்ரிவென்ஷன் சொல்றாங்க. சர்க்குலர் வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செயின் ஃபார்ம்ல நமக்கு சுத்திக்கிட்டே இருக்கும், ஒரு லூப் ஹோல் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் நமக்கு, அதுதான் வந்து சர்க்குலர் வெயிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ P1 வெயிட் P2 ரிசோர்சஸ் அண்ட் P2 வெயிட்ஸ் ஃபார் P3, P2 வெயிட்ஸ் ஃபார் P1. அதாவது P1 வந்து P2க்கு வெயிட் பண்றாங்க, P2 வந்து P3க்கு வெயிட் பண்றாங்க, P3 வந்து P1க்கு வெயிட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஃபார்ம்ல நமக்கு சுத்திட்டே இருக்குது அப்படின்னா அதான் சர்க்குலர் வெயிட். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு நியூமெரிக்கல் கால்குலஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.